எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 25th அண்ட் 26th ஜூனோட முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம். பார்த்தலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சீஸ்ஃபயர் வந்து அட்டைன் ஆனதுனால ஆயிலோட பிரைஸ் வந்து பேரலுக்கு $65 குறைஞ்சிருக்கு. இது வந்து போர் உச்சத்துல இருந்தப்ப $75 கிட்ட இருந்தது. இப்போ வந்து $10 கிட்ட குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போர் வந்து சப்டியூட் ஆனதுனால கோல்டு பிரைஸும் விழுந்திருக்கு. இந்தியாவில் 22 கேரட் வந்து 1 கிராம் 9,070 ரூபாயா இருக்கு. ஸோ இந்த கோல்டு ப்ரைஸில் இருந்த டிப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வீஸ் 1-2 அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சதுனால ரூபா வந்து நல்லா கெயின் ஆயிருக்கு. டாலருக்கு எகெயின்ஸ்டா 85.71 இருக்கு. இது வந்து 86க்கு மேலே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து திரும்ப 85.71 ஆயிருக்கு. அடுத்து வந்து டெலிகாம் செக்டர்ல டெலிகாமோட மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட டியோபோலி சிச்சுவேஷன் வந்து இந்தியாவில் வந்துருச்சு, அது வந்து இந்த செக்டருக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன மீன் பண்றாருன்னா, ஏர்டெல் ஜியோ இது ரெண்டு தான் வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ டெலிகாம் செக்டரே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மற்ற எல்லா கம்பெனிஸும் கிட்டத்தட்ட வந்து போண்டி ஆயிடுச்சு. பிஎஸ்என்எலும் பெருசாக வந்து கவர்மெண்ட் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை, 5G அப்ரூவல் தரல. ஸோ அந்த இஷ்யூனால பிஎஸ்என்எல் பெருசாக க்ரோ ஆகலை. ஸோ இது வந்து இந்த செக்டருக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. அடுத்து டேரிஃப். ட்ரம்ப் வந்து அந்த டேரிஃப் வந்து 90 நாள் தள்ளி வச்சிருந்தாரு. அதோட டெட்லைன் வந்து ஜூலை 9th முடியுது. பட் ஆனால் இன்னமும் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்குமான இந்த இன்டீரியம் ட்ரேட் டீல் வந்து அட்டைன் ஆகலை. ஸோ அதனால ஸ்டீல் டேரிஃபில் வந்து ஆல்ரெடி இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது. இந்தியா வந்து WTOவில் வந்து நாங்கள் வந்து யூஎஸ் மேலே ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இந்த டீல் வந்து சைன் ஆகலைன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நடக்குதா என்னங்கிறது ஜூலை 9th இந்த டீல் சைன் ஆகலைன்னா தான் நமக்கு தெரியும். அடுத்து இந்தியன் மார்க்கெட்ஸில் இந்த கேலண்டர் இயரில் இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 3.5 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து பம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்றாலும் அவங்க வாங்காதனால தான் வார் சுச்சுவேஷன் வந்தப்போ கூட மார்க்கெட் வந்து பெருசாக வந்து விழலை. ஸோ எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் அதிகமாக உள்ள வரதுனால அந்த பணத்தை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. நியூஸ்ல என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐடிசி வந்து அவங்களுக்குன்னு அவங்க வச்சிருந்த அந்த டிஜிட்டல் ஸ்டோர் ஐடிசி ஸ்டோர் அப்படிங்கிற ஸ்டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து நாங்கள் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்ஸ்டாமார்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து ஆல்ரெடி எங்கள் 70% சேல் வந்து அங்கே நடக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க இந்த டிஜிட்டல் ஸ்டோரை க்ளோஸ் பண்ண டைமில் அவங்க வந்து டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் வெப்சைட்ஸ் வச்சிருக்காங்க. கிளாஸ்மேட்ஸ் நோட்ஸ் விற்க, அப்புறம் அவங்களோட ஃபேஷன் செக்மெண்ட்டை வந்து விற்கிறதுக்கு ஃபேப்லி அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வெப்சைட்ஸில் வந்து பர்சனலைஸ்டா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் கன்வியூ பண்ண போகிறோம், அதை க்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஐடிசி வந்து 420 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அப்பப்போ வந்து 1-2 அப்படின்னு சொல்லி இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஏஸ் வந்து அவங்க வந்து டாடா ஏஸ் வந்து நம்ம ஊர் சைடில் குட்டியானன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய ஹிட்டாக இருந்தது. 2018 வரைக்குமே அந்த டீசல் ஏஸ் தான் வந்து கம்பெனியோட ஒட்டுமொத்த கமர்ஷியல் வேல்யூம்ஸ்ல 80% வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதில் நிறைய காம்படிஷன் இருந்தது. அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அதில் ஏஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வெஹிக்கிளை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து 4 lakhs rupeesக்குள்ள அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மினி ட்ரக். இது வந்து மந்த்லி இஎம்ஐயா 4 இஎம்ஐ அவங்க டாடா கேபிட்டல் மூலமா லோன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியும் வந்து இதை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், பீப்புள் வந்து அந்த இஎம்ஐயை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து பெட்ரோல்லேயே வரப்போகுது, எலக்ட்ரிக்லேயே வரப்போகுது, அது மாதிரி சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ்லேயே வரப்போகுது.
ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்க கம்பெனியை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கமர்ஷியல் செக்மெண்ட் ஒன்றாவும் அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் ஒன்றாவும் பெரிய போகுது. ஸோ ரெண்டு சைடுமே அவங்க ஈவிலையும் புது லான்ச்சஸ் பண்ணி 50% நாங்கள் மார்க்கெட் ஷேர் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்லையும் இந்த அவங்க ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்த அந்த ஏஸோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி டெவலப் ஆகுது, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு திரும்ப அந்த கமர்ஷியல் செக்மெண்ட்ல மார்க்கெட் ஷேரை பிடிச்சி தருது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ஆக்சுவலி ஷேர் வந்து 682 ரூபாயில இருக்கு. இது வந்து 1000 ரூபாய்க்கு மேல இருந்தது, விழுந்துட்டே தான் இருந்தது. ரீசெண்டா அவங்களுக்கு நடந்த அந்த இஷ்யூஸ் அந்த ஜேஎல்ஆரோட கைடன்ஸ்னால. ஸோ ஒரு 5 இயர்ஸ் பெட்டா நான் வந்து அப்பப்ப இதையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் அவங்களோட கம்பெனியில் 18% ஸ்டேக்கை வந்து பெயின் கேபிட்டல் வந்து 4355 கோடிக்கு அப்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு 1 or 2 செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், மணப்புரம் ஃபினான்ஸோட லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த காலில் வந்து நந்தகுமாரே வந்து சொல்லியிருப்பாரு பெயின் கேபிட்டல் யாரு, அவங்க வந்து ஏன் வந்து இந்த 18% ஸ்டேக்கை வந்து பிக்கப் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதை பார்க்காதவங்க அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி வந்து தெரியும். இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இப்போ 274 ரூபாய் இருக்கு. இது வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடிலாம் 145 ரூபாய்க்கு இருந்தது. நான் அப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 274 ரூபாய் இருந்தாலுமே இந்த கோல்டு லோன் கொடுக்குற செக்மெண்ட்ல இது வந்து கம்பேரிட்டிவ்லி முத்தூட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அண்டர் வேல்யூடா இருக்கு. ஸோ அப்பப்போ இதை வந்து நான் 1-2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்க அந்த ஒபிசிட்டி ட்ரக் செக்மெண்ட், அதில் வந்து நோவோ நார்டிஸ்க் அவங்களோட பிளாக் பஸ்டர் ட்ரக்கான வெகாவி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது. ப்ரைஸ் வந்து 17,345. அது வாங்கினீங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான மெடிசன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எலி வந்து அந்த மோஞ்சாரோ அப்படிங்கிற அவங்களோட ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 கம்பெனி டைரெக்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாலுமே இந்த 2 கம்பெனியில் இருக்கிற ஒரு முக்கியமான காம்பனண்ட் வந்து செமாக்ளோடைட். அது வந்து 2026 ஏர்லியாகவே பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த செக்மெண்ட்டில் அவங்களோட வெர்ஷன்ஸ் வந்து கம்மி விலைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டாக்டர் ரெட்டிக்கும் நோவோ நார்டிஸ்க்கும் ஒரு லீகல் பேட்டிலே வந்து இந்த செக்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீக்ஸ்ல பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ. இந்த ஐபிஓ பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த ஐபிஓ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஐபிஓ வீடியோவை பாருங்க. அடுத்தது ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ். இந்த ஷேரை பற்றி நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா இந்த கம்பெனியோட சொத்துக்களை வந்து வாங்குறதுக்கு 5 கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 10,000 to 11,000 கோடிக்கு அந்த கம்பெனிஸ்ல இருக்க எல்லா சொத்துக்களையும் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து இன்சால்வன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் மார்க்கெட் வந்து புதுசுல 2022 23 இந்த ஜேபி அசோசியேட்ஸ் இதோட இன்னொரு ஷேர் இருக்கு ஜேபி பவர்னு சொல்லி. இது ரெண்டுமே 7 ரூபாய் 12 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நானே இந்த ஷேர் வாங்கியிருக்கேன். அப்போலாம் வந்து நான் ஷேர் மார்க்கெட் பற்றி பெருசாக எனக்கு தெரியாது. இது பெரும்பாலான ரீட்டைல் பண்ணுற தப்பு அதை நானும் பண்ணியிருக்கேன். என்னன்னா இந்த மாதிரி கம்மி வேல்யூ இருக்கிற ஷேரை வாங்கும்போது நமக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 500 ஷேர் வாங்குறது 300 ஷேர் வாங்குறது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவோம். பட் ஆனால் கம்பெனி வந்து நம்ம அதை பற்றி நியூஸ் படிக்காமல் கம்பெனி இன்சால்வன்ஸ் ஆச்சுன்னா நம்ம வாங்கினது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஷேரை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2 நாளில் இருந்த முக்கியமான ஃபினான்ஷியல் நியூஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.